பிரதமர் மோடியின் தமிழக வருகை தாமதமாவதாக தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2:15 மணிக்கு பிரதமர் வருவார் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் 2:40 மணி அளவில் வருவார் என கூறப்பட்டிருக்கிறது. கேரளா நிகழ்ச்சி தாமதமடைந்ததால் பிரதமரின் தமிழக வருகையும் தாமதப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி ஏற்கனவே 2:15 மணிக்கு வருவார் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சற்று தாமதமாக 2:40 மணிக்கு சென்னை வருவதாக கூறப்படுகிறது. கேரளாவில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் இருந்து அவர் இன்றைய தினம் கலந்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சி தாமதமடைந்ததால் பிரதமரினுடைய தமிழக வருகையும் சற்றே தாமதப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2:40 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்தடைவார் என கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, வணக்கம். ஏற்கனவே இருந்த திட்டமிடல் படி 1:15க்கு அவர் சென்னைக்கு வருவார், அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமா மதுராந்தகத்துக்கு 2:15 மணிக்கு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்பொழுது சென்னை வருவதே தாமதப்பட்டிருக்குது. அப்போ மதுராந்தகம் எப்போ போவார்? மேடையில் அவருடைய உரை எப்போ நிகழும்? வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வர திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் நிகழ்ச்சி காலதாமதமாக நிறைவு பெற்ற காரணத்தினால அவர் சென்னை வருவதற்கு அரை மணி நேரம் தாமதமாகும் என கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்தது. முன்னதாக தில்லியிலிருந்து விமானத்தில் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் அங்கிருந்து கிழக்கு கோட்டை மைதானத்துல காலை 10:45 முதல் காலை 11:30 மணி வரை ரயில்வே துறை சார்பில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்றார். அதில் நாகர்கோவில், மங்களூரு, அம்ருத் பாரத் ரயில் உள்ளிட்ட 4 ரயில் திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பின்னர் திருவனந்தபுரத்திலிருந்து பகல் 12:30 மணிக்கு விமானப்படை விமான தளத்திலிருந்து புறப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் 1 மணிக்கே அவர் அங்கிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் மதுராந்தகம் பொதுக்கூட்ட மைதானத்துக்கு பிற்பகல் 2:50 மணிக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. பொதுக்கூட்டத்தில் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:20 மணி வரை பங்கேற்பார் எனவும் கூறப்பட்ட நிலையில் அவர் சென்னை விமான நிலையத்திற்கு ஏறத்தாழ 3 மணிக்கு வருவார் என்றும் கூறப்படுகிறது. எனவே அவருடைய ஒட்டுமொத்த பயண திட்டங்களும் அரை மணி நேரம் கால தாமதமாகும் எனவும் கூறப்படுகிறது. 4:20 மணி வரை அவர் பங்கேற்பார் என்று கூறப்பட்ட நிலையில 5 மணிக்கு மேலும் அவர் அரை மணி நேரத்துக்கு மேலாக கூட அந்த நிகழ்ச்சி திட்டமிடல் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுகவும் பாஜகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட்டணியை உறுதி செய்தனர். இந்த கூட்டணியில் அன்புமணி பாமக, தமாக, அமமுக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய பாரதம் ஆகிய கட்சிகள் இணைந்திருக்கின்றன. பிரதமரின் தமிழக வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைந்து ஒரே மேடையில் ஏற்றி பலத்தை வெளிப்படுத்துவதற்காக முயற்சிகளை பாஜக மேற்கொண்டிருக்கிறது. இதனையொட்டி பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னையில் முகாமிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில்தான் இன்று மோடி மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய விமானம் கால தாமதமாக வரும் என்றும் கூறப்படுகிறது. காரணம், திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அரை மணி நேரம் காலதாமதமாக நிறைவு பெற்றதால அவருடைய ஒட்டுமொத்த திட்டமிடலுமே இன்று மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், 12:30 மணிக்கு விமானத்திலிருந்து புறப்பட இருந்த சூழல்ல 1 மணிக்கு தான் அந்த விமானம் புறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே 2:50 மணிக்கு அவர் பொதுக்கூட்ட மைதானத்துக்கு சென்றவர் என்று கூறப்பட்ட நிலையில அரை மணி நேரம் தாமதமாக செல்வார் எனவும் கூறப்படுகிறது. ஒரு வாதம்னா யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம், அதான் முக்கியம். தி கோர்ட் இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு.